ஹாய், இது உங்கள் ரைன்ஸ் மேக்ஸ். இந்த வீடியோ டெஸ்ட் நம்பர் 18ஓட ஆன்சர் கீ. நம்மளுடைய ப்ராசஸ் தெரிஞ்சுக்கோங்க. 30 ஃப்ரீ டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ் டெஸ்ட் எழுதிட்டு இருக்கோம். ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் போர்ஷன் ரிலீஸ் பண்ணுறோம். அந்த போர்ஷனை எக்ஸ்பிளைன் பண்ணுற கண்டென்ட் எக்ஸ்பிளேஷன் வீடியோ புது புக்கில் இருந்து ரிலீஸ் பண்ணுறோம். அதுக்கடுத்து டெஸ்ட்டு, இது ஆன்லைன் டெஸ்ட்டாகவும் தர்றோம், பிடிஎஃபாகவும் தர்றோம். அதோட நெக்ஸ்ட் பார்ட் தான் ஆன்சர் கீ. ஸோ 18th டெஸ்ட், தட் இஸ் எல்சிஎம் HCF ஓட இரண்டாவது டெஸ்ட்டுக்கான ஆன்சர் கீ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 4/9, 2/5, 6/8, 2/5 மீப்போவா காண்க. இப்படி கேட்டாங்க அப்படின்னா மீப்போவா அப்படின்னு கேட்டாங்கன்னா தொகுதிக்கு மீப்போவா கண்டுபிடிக்கணும். அப்போ பகுதிக்கு மீசிமா கண்டுபிடிக்கணும். ஒருவேளை மீசிமான்னு கேட்டாங்கன்னா தொகுதிக்கு மீசிமா கண்டுபிடிக்கணும். பகுதிக்கு ஒருவேளை இவற்றின் மீசிமான்னு கேட்டிருந்தாங்கன்னா தொகுதிக்கு மீசிமா கண்டுபிடிச்சிருக்கணும், பகுதிக்கு மீப்போவா கண்டுபிடிக்கணும். இதுதான். இப்போ 4, 2, 6, 2 இவற்றோட மீப்போவை பார்த்தீங்கன்னா அனைத்து எண்களும் வகுப்படுற எண் 2 தான். ஸோ 2 வரதான் நமக்கு ஆன்சரா இருக்கும். இங்க 1 இருக்கு, ஜஸ்ட் கன்வெர்ட் பண்ணலாம். 2க்கு கன்வெர்ட் பண்றோம் அப்படின்னா மேலையும் கீழையும் 2ஆல பெருக்கணும். ஸோ 2/360. இங்க ஆல்ரெடி 2 இருக்கு, இங்க 3 இருக்கு, அது 2ஆ கன்வெர்ட் பண்ண முடியாது. இங்க 2/284. அப்போ மீப்போவான்ற போது தொகுதியில 2 வர்றதுதான் ஆன்சர். இங்க 3 இருக்கு, ஸோ இது ஆன்சரா இருக்க முடியாது. பகுதியில பாருங்க, இங்க 360 இருக்கு, இங்க 481 இருக்கு, இங்க 284 இருக்கு. இங்க பகுதி என்னென்ன இருக்கு பாருங்க. 9, 5, 8, 5. 5ஆல வகுப்படணும், 9ஆல வகுப்படணும், 8ஆல வகுப்படணும். 360 5ஆல வகுப்படுமா? வகுப்படும். 481 5ஆல வகுப்படுமா? வகுப்படாது, பகுதியில் இருக்கிற எண். ஸோ இந்த ஆப்ஷன் இல்லை. 284 5ஆல வகுப்படுமா? வகுப்படாது. ஸோ இந்த ஆப்ஷனும் இல்லை. அப்போ 2/360 தான் ஆன்சர். அதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா 1/180 இஸ் த ஆன்சர். இரண்டாவது கொஸ்டின், மீப்போவை காண்க. இங்க 25 மிஸ் ஆயிருக்கு. 25ab³ c, 100a² bc, 125ab. மீப்போன்றவே 3க்கும் பொதுவா இருக்கணும். 25, 100, 125க்கு 25 இன்ட்டு 3த்துக்கும் பொதுவா இருக்கிற வேரியபிள்ஸ் a, b, அதோட மிக குறைந்த அடுக்கு பார்த்தீங்கன்னா ஏவோட மிக குறைந்த அடுக்கு 1 தான், பியோட மிக குறைந்த அடுக்கு 1 தான். ஆன்சர் பி. மீப்போவை காண்க. a³ - 9ax². காமனா ஏ வெளில எடுக்கிற, a² - 9x². இத இப்படி பிரிச்சு எழுதலாம். a + 9x, சாரி 3x, a - 3x. a² - b² ஃபார்மேட்ல இருக்கு. இங்க a - 3x² இது செகண்ட் நம்பர். ஸோ இதுக்கும் பொதுவா இருக்கிறது a - 3x இஸ் த ஆன்சர். மீப்போமா காண்க. மீசிமா கேட்டிருக்காங்க. x³ - 27. இது x³ - 3³. இதை எக்ஸ்டெண்ட் பண்ணோம்னா x - 3 x² + 3x + 9. இந்த இரண்டாவது எண் x - 3². மூன்றாவது எண் x² - 9. அதை x² - 3² எழுதலாம். x - 3 x + 3. இப்போ மூன்றுத்துக்கும் பொதுவா இருக்கிற எண் எந்த 3? 1, 2, 3. மூன்றுத்துக்கும் பொதுவா இருக்கிறது x - 3. சரி, x - 3. அதுக்கடுத்து அதோட அதிகபட்ச அடுக்கு x - 3 ஹோல் ஸ்கொயர் வரணும்.
அதுக்கடுத்து வேற பொது இல்லாததெல்லாம் எடுத்துடலாம். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3x ப்ளஸ் 9 எக்ஸ் ப்ளஸ் 3. ஸோ எல்லாமே சேர்த்தோம் அப்படின்னா ஆன்சர் டி. 5th கொஸ்டின் மீசிமா கேட்டிருக்காங்க. a power k plus 1 a power k plus a power k a power k plus 3 a power k plus 5. மிசிமா கேட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி அடுக்கு கணக்குல ஏ அதிகபட்ச அடுக்கு தான் எடுத்து எழுதணும். ஸோ ஆன்சர் a power k plus 5. ஒருவேளை மீபோவா கேட்டிருந்தாங்கன்னா குறைந்தபட்ச அடுக்கு a power k தான் நமக்கு ஆன்சரா வந்திருக்கும். ஸோ ஆன்சர் a power k plus 5. பகா எண்கள் 2லிருந்து தொடங்குது தெரியும். 2, 3, 5, 7, 11, 13 அண்ட் கோயிங் ஆன். 2 அப்படின்னு பார்த்தா 2ஓட பெருக்கல் பலன்ல வராது. 3ல வரல, 5ல வரல, 7 7ஆல வகுத்தோம் அப்படின்னா 2 14, மீதி 2 21 இருக்கு 3. ஸோ 23 × 7 161. இதுவுமே பகாயன், இதுவுமே பகாயன். இப்போ நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனா நமக்கு கேள்வி கேட்டது 3y மைனஸ் எக்ஸ். எக்ஸ் ஆனது ஒய்யை விட பெரியது. அப்போ இதுதான் எக்ஸ், இது ஒய். 3y 3 × 7 மைனஸ் எக்ஸ்ன்றது 23. 3 21 minus 23 is equal to minus 2 is the answer. மீபோமா காண்க. பாருங்க எல்லா இடத்துலையுமே ஏபி இருக்கு. ஸோ ஏபி எடுத்து எழுதிட்டு அதிகபட்ச அடுக்குகள் தான் எடுத்து எழுதணும். a cube b power 5 is the answer. So 7 b power 7 is the answer. மீபோவா காண்க. 2x square plus 3x minus 2. அடுத்த வேல்யூ x square minus x minus 6. அடுத்த வேல்யூ x square plus 3x plus 2. இது நம்ம ஏற்கனவே பார்க்க போறோம். ஜஸ்ட் இதோட எக்ஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா 2 4 minus 4 கூட்டினா 3 வரணும். ஸோ 4 1 is 4 பெருக்குனா minus 4 வருது. இங்கே 4 minus 1 3 வருது. ஸோ 2x square plus 4x minus 1x minus 2. 2x காமனா எடுத்தோம் அப்படின்னா x plus 2 minus 1 எடுத்தோம்னா x plus 2 is equal to x plus 2 into 2x minus 1. இங்க செகண்ட் ஒன் இதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்னா செகண்ட் ஒன் எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா x minus 3 into x plus 2. தேர்ட் ஒன் 2 3 வரணும். 2 1 is 3. ஸோ x plus 2 into x plus 1. ஸோ மூன்றுத்துக்கும் பொதுவாக இருக்கிறது பார்க்குறோம். x plus 2 x plus 2 x plus 2. ஸோ ஆன்சர் x plus 2. x மற்றும் yன் மீப்பெரு பொது வகுத்தி z எனில் மீச்சிறு பொது மடங்கு கேட்குறாங்க. இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். மீசிமா தான் கண்டுபிடிக்கணும். அது எல். மீப்போவா கொடுத்துருக்குறாங்க. அது z is equal to இரு எண்கள் x y. ஸோ இந்த z இங்கே பெருக்கலுக்கு இங்கே வகுத்தில் வந்துச்சுன்னா l is equal to xy by z is the answer. 2/3 4/9 மற்றும் 8/21 இவற்றின் உயர் பொது காரணி மீபோவா HCF தான் கேட்டிருக்காங்க. 248 இதோட HCF 2 தான். ஸோ 2 வர்றது தான் நமக்கு ஆன்சரா இருக்கும். ஸோ 8 வர்றதெல்லாம் அடிச்சிடுறேன். இந்த 2 கீழே பாருங்க 3 9 21 பகுதியில் இதோட மீசிமா கேட்குறாங்க. மீசிமா அப்படின்றது மிகப்பெரிய எண்ணுக்கு சமமா இருக்கும், இல்லை அதை விட பெருசா இருக்கும். அப்போ 2 வர்றதுக்கு ஆன்சர் வாய்ப்பு இல்லை. ஸோ 2/63 இதுக்கு நீங்க மீசிமா கண்டுபிடிச்சாலும் பரவாயில்ல, கண்டுபிடிக்காம டைரக்ட் ஆன்சர் அடிச்சாலும் பரவாயில்ல. மீபோவா காண்க. 3a square 5b cube 7c power 4.
3, 5, 7 இது மூணுத்துக்கு பொதுவா இருக்கிறது எதுவுமே இல்லை. ஸோ 1 a ஸ்கொயர் b கியூப் c பவர் 4 வேரியபிள்ஸ்ல பொதுவா ஏதாவது இருக்கா? எதுவும் இல்லை. ஸோ ஆன்சர் பி. மீப்போவை காண்க எக்ஸ் பவர் 4 மைனஸ் 1 இதை எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 செகண்ட் பார்ட் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1. ஸோ இது ரெண்டுத்துக்கும் பொதுவா இருக்கிறதுனா இந்த பார்ட் தான். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 இஸ் த ஆன்சர். மீப்போமா காண்க தட் இஸ் மிஸ்ஸிமா கேட்டிருக்காங்க. 5x மைனஸ் 10 பொதுவா 5 வெளில எடுத்துட்டோம்னா எக்ஸ் மைனஸ் 2. இங்க 5x ஸ்கொயர் மைனஸ் 20 பொதுவா காமனா வெளில எடுத்துட்டு 5 வெளில எடுத்தோம் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4 இது நம்ம திரும்பவுமே எக்ஸ்பிளைன் பண்ணலாம். எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் பிளஸ் 2 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2. இங்க பாருங்க ரெண்டுத்துக்கும் பொதுவா என்ன இருக்குன்னு பாருங்க. 5 5 5 இருக்கு. அதுக்கடுத்து எக்ஸ் மைனஸ் 2 இருக்கு. பொது இல்லாததும் எடுத்து எழுதணும். ஏன்னா மீசிமா தானே கேட்டிருக்காங்க. எக்ஸ் பிளஸ் 2. So x minus 2 x plus 2 we can write as x square minus 4 is the answer. ஐந்து 6 8 9 மற்றும் 12 மீசிமா கேட்டிருக்காங்க. அப்போ மீசிமானா அந்த எண் 5ஆல வகுப்படணும். 6 6 வந்து பகாக்காரணியை பிரிச்சுன்னா 2 3 இல்லையா? 2ஆல வகுப்படணும், 3ஆல வகுப்படணும், 8ஆல வகுப்படணும், 9ஆல வகுப்படணும், 12ன்றது 4 3. ஸோ ஒவ்வொரு எண்ணை பார்க்கலாம். 5ஆல மொத்த எண்ணும் 5ஆல வகுப்படுமா? வகுப்படும். 6ஆல 6க்கு பக்கத்துல 2ஆல வகுப்படுமா? 3ஆல வகுப்படுமா? பாருங்க 3 6 3 + 6 9 3ஆல வகுப்படும். ஸோ எல்லா எண்ணும் 3ஆல வகுப்படுது. 8ஆல வகுப்படுமா? பாருங்க 3 இலக்கம் இது 8ஆல வகுப்படுது. 90 8ஆல வகுப்படுமா? வகுப்படாது. இது ஆன்சர் இல்லை. 180 8ஆல வகுப்படுமா? 2 16 இது 2 20 இருக்கு. 8ஆல வகுப்படாது. 120 8ஆல வகுப்படுமா? 5 8 80 15 8 120 8ஆல வகுப்படும். இப்போ 9ஆல வகுப்படுறது பாருங்க. 3 + 6 + 0 9 9ஆல வகுப்படும். இங்க 120 9ஆல வகுப்படுமா? வகுப்படாது. ஸோ ஆன்சர் 360. 36, 156 ஆகிய இரு எண்களின் மீப்போவா 12 எனில் அவற்றின் மீசிமா. ஸோ இந்த ஆன்சர் கீயோட கடைசி கொஸ்டினுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோவை நீங்க புதுசா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அடுத்த நோட்டிபிகேஷன் இமிடியேட்டா கிடைக்கும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்மளுடைய வீடியோஸ் பத்தின ஐடியாஸை கமெண்ட் பண்ணுங்க. 36 × 156 இரு எண்கள் அவற்றின் மீப்போவா 12 மீசிமா கேட்டிருக்காங்க. ஸோ இங்க பெருக்கல்ல இருக்கிற 12 அங்க போனா வகுத்தல் ஆகும். இல்லைன்னா 12 1 12 3. ஸோ 3 × 156 3 6 18 1 3 15 16க்கு 6 இது 1 3 3 4. ஸோ 468 இஸ் த ஆன்சர். ஸோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.